நார்வேயில் கடலுக்கு அடியில் 27 கிலோமீட்டருக்கு நீளும் ரோக்ஃபாஸ்ட் சுரங்கப்பாதை. வணக்கம் செய்திப்புணலியர்களே. ரோக்ஃபாஸ்ட் சுரங்கப்பாதை உலகின் மிக நீளமான மற்றும் ஆழமான கடலடி சுரங்கப்பாதை. நார்வேயின் மேற்கு கடற்கரையில் போக்குவரத்தை மாற்றும். ஸ்டாவெஞ்சர் மற்றும் பெர்கன் இடையே பயண நேரத்தை 11 மணி நேரத்திலிருந்து 40 நிமிடங்களாக குறைக்கும் இந்த திட்டம் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டுள்ளது. ரோக்ஃபாஸ்ட் சுரங்கப்பாதை ரோகாலாந்து கவுண்டியில் உள்ள ராண்ட்பெர்க் மற்றும் போகன் நகராட்சிகளை இணைக்கும். இது மேற்கு கடற்கரையில் செல்லும் E39 நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியாகும். இந்த லட்சிய திட்டம் 26.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் கடல் மட்டத்திற்கு கீழே அதிகபட்சமாக 390 மீட்டர் ஆழத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது உலகின் மிக நீளமான மற்றும் ஆழமான கடலடி சுரங்கப்பாதையாகும். இப்போது நார்வேயின் 2 பெரிய நகரங்களான ஸ்டாவெஞ்சர் மற்றும் பெர்கன் இடையே பயணிக்க 11 மணி நேரம் வரை ஆகிறது. சுரங்கப்பாதை நிறைவடைந்தவுடன் பயண நேரம் சுமார் 40 நிமிடங்களாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாவெஞ்சர் நார்வேயின் 4வது பெரிய நகரமாகும். பெர்கன் 2வது பெரிய நகரமாகும். எனவே இந்த திட்டம் தொழிலாளர்கள் தினசரி ஸ்டாவெஞ்சர் அல்லது பெர்கனுக்கு பயணிக்கும் போது அவர்களின் பயண நேரத்தை குறைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ரோக்ஃபாஸ்ட் சுரங்கப்பாதை திட்ட மேலாளர் ஒட்வார் கார்மோ தெரிவித்துள்ளார். ரோக்ஃபாஸ்ட் சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு திசையிலும் 2 பாதைகள் இருக்கும். பிட்சோவியின் கீழ் கடல் மட்டத்திலிருந்து 260 மீட்டர் கீழே கட்டப்பட்டு வரும் 2 ரவுண்டானாக்கள் வழியாக பாதைகள் சந்திக்கின்றன. சுரங்கப்பாதையில் உள்ள இரட்டை குழாய் அமைப்பும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதைக்கு மாற்றிக்கொள்ளும் வசதி இருக்கிறது. சுரங்கப்பாதையின் வழியே பயணிக்கும் வாகனங்களை கண்காணிக்க துல்லியமான கேமரா அமைப்பும் உள்ளது. இந்த சுரங்கப்பாதையின் கட்டுமான பணிகள் 2033ஆம் ஆண்டில் நிறைவடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் செலவு சுமார் 36 பில்லியன் யூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது. பொது நிதி மற்றும் சுங்க வரி வருவாய் இரண்டிலிருந்தும் நிதி திரட்டப்படும். மிகவும் நம்பகமான மற்றும் திறமையான சுரங்கப்பாதையை வழங்குவதன் மூலம் ரோக்ஃபாஸ்ட் சுரங்கப்பாதை நார்வேயின் மேற்கு கடற்கரையில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும். கடல் உணவு உற்பத்தியாளர்கள் படகுகள் இல்லாமல் சுலபமாகவும் வேகமாகவும் சந்தையை அடைய முடியும். ஜெர்மனிக்கும் டென்மார்க்கிற்கும் இடையில் தற்போது கட்டுமானத்தில் உள்ள பெக்மான் பெல்ட் பாதையை போலன்றி ரோக்ஃபாஸ்ட் திடமான பாறையின் வழியாக நேராக துளையிடப்பட்டு செல்கிறது. இது கடலுக்கடியில் நீர் அழுத்தத்தில் நிலைத்தன்மையை உறுதி செய்ய நார்வே பயன்படுத்தும் முறையாகும். நார்வேயின் கடலுக்கு அடியில் சுமார் 40 சுரங்கப்பாதைகள் உள்ளன. எனவே கட்டுமானத்தை பற்றி எங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு பாலம் கட்டுவதை விட கடலுக்கடியில் சுரங்கப்பாதை கட்டுவது எளிதானது என்கிறார் திட்ட மேலாளர் ஒட்வார் கார்மோ. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.